ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமிக்கினுடைய ஒருங்கிணைப்பில் தமிழை தொகுத்து வெளியிட்டுள்ள அயலக தமிழருக்காக மு.க. ஸ்டாலின் என்கிற இந்த நூலினுடைய வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை அன்புடன் வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலில் இருக்கிறேன், வந்துவிடேன் என்று சொன்னார்கள் அக்கா அருள்மொழி அவர்களையும் அன்புடன் வருக என்று வரவேற்கிறேன். வெளியூர் பயணம் இருந்தாலும் நம் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்கிற பேரவாவுடன் கலந்து கொண்டு இங்கிருந்தே பயணம் செய்ய இருக்கக்கூடிய திருவாரூர்காரர் அன்பு சகோதரர் பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மூத்தவர் அண்ணன் சிவிகுமரன் அவர்களுக்கு நன்றி. அவரே உடனடியாக ஐயா டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் எந்த தேதியில் சொன்னாலும் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். அந்த பேரன்பை எப்பொழுதும் நாங்கள் மதிக்கிறோம். இந்த நூலுக்கான தேவை என்ன என்று நாம் யோசிக்கிற பொழுது வழக்கமாக இந்த அரங்கு இலக்கிய நிகழ்வுகளாக கவிதை, கட்டுரை இது போன்ற நிகழ்வுகள் சார்ந்துதான் இயங்கும். அதற்குள் நாங்கள் அரசியல் பேசுவோம், அது வேறு. ஆனால் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததாகவும் இந்த தேர்தல் கால சூழலுக்கு ஏற்றதாகவும் அமைந்திருப்பதற்கான காரணம் இன்றைய தேவை மிக முக்கியமானதாக இருக்கிறது. தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய அரசியலும் இந்த நம்மை ஆட்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியலுடைய சூழ்ச்சியும் மிக மோசமானதாக உள்ளது. இந்த சூழலில் ஆளுகிற ஆட்சி நமக்கு எத்தகைய முக்கியமானது என்பதை நாம் மக்களுக்கு நம் அளவிலாவது சொல்லிவிட வேண்டும் என்கிற பேரவாவில் தான் இந்த நூலை தொகுத்திருக்கிறோம். முதலில் அயலக தமிழர்களுக்காக ஓர் ஆணையம் தேவை என்பதை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இன்குலாப், மேத்தா, அறிவுமதி உள்ளிட்ட கவிஞர்கள், பழனி பாரதி உள்ளிட்ட கவிஞர்கள் பங்கேற்ற ஒரு கவிதைக்கான தொகுப்பு நூல், அதாவது பாடல் தொகுப்பை உருவாக்கும் பொழுது அதை பற்றி நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அந்த சூழலில் அதற்கான விவாதத்தின் பொழுதும் கூட ஊடகங்களில் நாங்கள் தமிழ் மக்களினுடைய, புலம்பெயர்ந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அரசாங்கம் நிறைய முன்னெடுக்க வேண்டும், அதற்கான தேவை இருக்கிறது, குறிப்பாக அயலக தமிழருக்காக ஒரு தனி அமைச்சகம் வேண்டும், அதற்கான ஆணையம் வேண்டும் என்கிற கருத்தையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். துபாயில் இருந்த காலகட்டங்களில் அங்கு வருகை தந்த அரசியல் தலைவரிடம், குறிப்பாக துணை முதலமைச்சராக இருந்த அப்பொழுது துபாய் வருகிற காலகட்டத்தில் அவர் மேயராக இருந்தார், இப்பொழுதைய முதல்வர். அந்த காலகட்டத்திலும் கூட அங்கிருந்த அமைப்புகளால் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இதனுடைய தொடர்ச்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அயலக தமிழருக்காக ஒரு துறையை உருவாக்கி, அதற்கான அமைச்சரையும் உருவாக்கி, அதன் பிறகு ஆணையத்தையும் உருவாக்கி, வெளிநாடுகளில் சென்று உழைக்கக்கூடிய, பிழைப்பிற்காக சென்றிருக்கக்கூடிய, இன்னும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு தொப்புள் கொடி உறவை பலப்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்தார்கள். அவனுடைய வெற்றிகரமான செயல்பாடுகள் தமிழர்களுடைய, அயலக தமிழர்களுடைய இதயங்களில் மிகவும் நீங்காத ஓர் பாதிப்பையும் ஒரு பற்றுறுதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நூல் பதிவு செய்திருக்கிறோம். அதனுடைய தேவையை நாம் தமிழகம் முழுவதும் பேச வேண்டும். குறிப்பாக அயலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டத்தை உணர வேண்டும். இதன் மூலம் அயலக தமிழருக்கான நலவாரியத்தில் அனைத்து தமிழர்களும், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களும் உறுப்பினராக இணைந்து அந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் தன்னை இணைத்து கொண்டு அதனுடைய பயன்களையும் பெற வேண்டும், மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த நூலை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலேயே அதற்கான ஒரு சிறு அறிமுக கூட்டத்தையும் நாம் ஏற்பாடு செய்தோம். இந்த நூல் தயாரித்து வெளியாகி இருந்த சூழலில்
தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் நடைப்பயிற்சியின் போது ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த சூழலில் நான் சொன்னேன், இப்படி ஒரு ஆணையத்தை உருவாக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பலன் உள்ளதாக இருக்கிறது. அயலக தமிழர்கள் அனைவருக்கும், குறிப்பாக உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பயனுடையதாக இருக்கிறது. உங்களுடைய பணி போற்றுதலுக்குரியது என்று சொன்னேன். அவர் அப்பொழுது சொன்னார், தொடர்ந்து செயல்படுவதற்கு நம்முடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவை என்பது வருகிற காலகட்டங்களிலும் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும், இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த செய்திகளை பரவலாக கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த நோக்கத்திலேயே இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.